எடப்பாடி அணியும் வராங்க, தினகரன் அணியும் வராங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. அது டீலிங் என்ன கேட்டாலும் தர்றோன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவட விட்டு வந்து நாம் வந்து ஓபிஎஸ் தலைமையில் மதுசூதனை இவங்க தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம அவட விட்டு தாக்கல் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க எடப்பாடி எல்லாருமே சேர்ந்து அவட வீட்டில் சசிகலா தான் பொதுச் செயலாளர், தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர்னு அவட விட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு அவங்க நாடகம் தானே ஆடுறாங்க. கூவாத்தூரில் பேசினதான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு. கூவாத்தூரில் ரேட்டு பேசினாங்க, அதுலேருந்து தப்பி வந்ததாக சொல்லி அவர் சரவண எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்ததுனால தான் 122 பேர் அங்கே நிற்கான். இதாக எங்கேனாலும் சொல்ல முடியும், சாட்சியாக கூடட்டும், இல்லை எதனாலும் கூடட்டும், எதனாலும் கூடட்டும், நிரூபிக்க முடியாத அளவில் அவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது அந்த முதலமைச்சர் தான் நடவடிக்கை எடுக்கணும். தான் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த முதலமைச்சர் தான் நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே அந்த சசிகலா நிர்வாகத்தில் இருக்கிற எடப்பாடி அரசு செயலற்ற அரசு, முறையாக செயல்படலை, ஊழலற்ற அரசுன்னு தமிழ்நாட்டு மக்கள்லேருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போல் ஒரு சாதாரண ஆளாக கமலஹாசன் சொல்லியிருக்கார். அவ்வளோதான். அது சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். உண்மைங்கிறத நிரூபிக்கிறதுலாம் இருக்குது. மக்கள் பேசுகிறாங்க, எல்லாரும் தான் பேசுகிறாங்களே. போல் சாதாரணமாக எடுத்துக்கலாம் அந்த விஷயத்தை. அவருக்கு கமல்நாக்கில் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி அவரை மிரட்டுறதுலாம் அது சரியான ஒரு இது இல்லை. நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு நடப்பது வருமான வரித்துறை பற்றி ஒன்றுமே கண்டுகொள்ளலை. இப்போ கர்நாடகாவில் நடைபெற்ற பொழுது அங்கே போய் வருமான வரித்துறை முதலாவது அது நடக்கும்போது அவருக்கு தெரிய வரல. இப்போ உள்ளது தெரிய வந்திருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா சார்பாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டோம். அந்த அணியில் இருப்பவர்கள் அவர்களாகவே கேள்விகள் கேட்கின்றோம், அவர்களாகவே பதில் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், தொடர்ச்சியாக இந்த மாதிரி 3 பிரிவுகள் அதிமுக இருந்துச்சுன்னா எப்போதான் ஒன்று சேர்றது, நிலை கிடைக்கிறதுக்கான தீர்வு யார் பக்கம் போய் சேரும்? நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு வந்திருக்கின்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள், அந்த இருவரும் மாபெரும் தலைவர்களுடைய இயக்கம் மக்கள் இயக்கமாக தான் வளர்ந்தது, இன்றைக்கும் இருக்கின்றது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ 5ஆம் தேதி வந்து தினகரன் வந்து தலைமை அலுவலகத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி வரும்போது உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? நாங்கள் நிலைமைகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றோம். அவர் வந்ததற்கு பின்னால் என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து எங்களுடைய கருத்தை தெரிவிக்கும். சார், இப்போ பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து இந்த குஜராத்தில் எம்எல்ஏக்களை இது பண்ணி ஒரு ரைடு ஒன்று நடத்திருக்காங்க வருமான வரித்துறை. இதே கூவத்தூரில் இருக்கும்போது வந்து ஏன் அந்த வருமான வரித்துறை வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக செயல்படலைன்னு நினைக்கிறீங்க? அது நடந்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. வருமானத்துறையுடைய ஆய்வு ரைடு நடத்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆழமான கருத்தாகும். அரசியல் கட்சியிலையுமே ஒதுக்கி வைக்கணும்ன்றது அவங்களோட நிலைப்பாடாக இருக்குது. இதே நிலைப்பாட்டில் தான் இப்போ இபிஎஸ் அணியும் வந்திருக்காங்க. இதுக்கு என்ன சார்? அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி. அவர்கள் உண்மையிலேயே ஆழமான மனதுடன் அதை நிறைவேற்றுகின்ற மனப்பான்மையில் இருக்கின்றார்களா அல்லது நாடகமாடுகிறார்கள் என்பது இன்னும் தெளிவாக நாட்டு மக்களுக்கு புரியவில்லை. அதை இன்றைக்கு பொறுப்பில் இருக்கின்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லைடா, விஜயபாஸ்கருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டதற்கு இலாகாபூர்வமான நடவடிக்கை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது என்ற நிலையில் எடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆட்சி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், அனைத்து நிலைகளிலும் ஊழல் நிறைந்த ஆட்சியாகத்தான் இன்றைக்கு இருக்குது. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் செய்கின்ற மாபெரும் துரோகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.